நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 47 தொடக்கம் 51. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். சிந்தனை. இன்று முதன்மை வானதூதர்களான புனித மிக்கேல், கேப்ரியேல், ரஃபேல் ஆகியோருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். விண்ணகத்திலே கடவுள் எல்லாவற்றையும் பார்ப்பது போல நாங்களும் பார்ப்போம். எமது பார்வையிலே அவருடைய மாட்சி அளவு கடந்ததாக இருக்கும். விண்ணகத்திலே நம்மை வியப்புக்குள்ளாக்கும் விடயங்களுள் வானதூதர்கள் இறையரசை நிலைநாட்டுவதில் அவர்கள் பங்கேற்கும் சக்தி வாய்ந்த வழிகளும் உண்டு. செரபீன்கள், செருபீன்கள், அரியணையில் அமர்வோர், ஆட்சி செலுத்துவோர், ஆற்றல் மிக்கோர், அதிகாரம் கொண்டோர், தலைமை தாங்குவோர், முதன்மை வானதூதர்கள் ஆகிய 9 வானதூதர் பிரிவுகளும் கடவுளின் வழிநடத்தலிலே அவரோடு இணைந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே உயிருள்ள கருவிகளாக பணியாற்றி வருகின்றார்கள். இன்றைய விழா திருவிவிலியம் குறிப்பிடுகின்ற 3 பெரும் முதன்மை வானதூதர்களை மகிமைப்படுத்துகின்றது. மிக்கேல், கேப்ரியேல், ரஃபேல் ஆகியோரே அவர்கள். தானியேல் நூலிலே புனித மிக்கேல் முதன்மை வானதூதர் பாதுகாப்பவராகவும், திருவெளிப்பாட்டு நூலிலும் புனித யூதா நூலிலும் சாத்தானுடன் போர் புரிபவராகவும் இவர் குறிப்பிடப்படுகின்றார். இவரே சாத்தானையும் அதன் தூதர்களையும் விண்ணகத்தில் இருந்து துரத்தினார். முதன்மை வானதூதர் புனித கபிரியேல் தானியேலின் காட்சிக்கு விளக்கம் கொடுப்பவராக தானியேல் நூலிலும், புதிய ஏற்பாட்டில் சக்கரியா என்ற குருவுக்கு தோன்றி அவர் மனைவி தம் முதிர் வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்றும், அவ்வாறே மரியாவுக்கும் காட்சி கொடுத்து மரியா உலக மீட்பரை பெற்றெடுப்பார் என்றும் செய்தியை அறிவிக்கின்றார். புனித ரபேல் என்ற வானதூதர் தோபித்து நூலிலே குறிப்பிடப்படுகின்றார். தொபியாவின் பயணத்திலே இவர் வழித்துணையாக சென்றார் என்றும், தோபித்துவின் பார்வையற்ற கண்ணை நலமாக்கி பார்வை அளித்தார் என்றும் சொல்லப்படுகின்றார். இந்த 3 வானதூதர்களுக்கும் இன்று நாம் விழா எடுக்கின்ற போது அவர்கள் கடவுளின் அருளையும் அவர் திருவுளத்தையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதில் பணியாற்றுகின்ற எண்ணற்ற தூதர்களில் 3 என்பதை நாம் உறுதியாக நம்பலாம். சில வானதூதர்கள் ஆண்டவரின் அரியணை முன் நின்று அவரை நிலையாக ஆராதிப்பதன் மூலம் கடவுளின் அரசை கட்டி எழுப்புகின்றார்கள். இவர்களுள் அதிமேல்நிலையில் இருப்பவர்கள் சேராபீன்கள் ஆவர். மற்ற வானதூதர்கள் கடவுளின் திருவுளத்துக்கு ஏற்ப கடவுளின் அருளையும் உண்மையையும் எங்களுக்கு கொண்டு வந்து தருவதன் மூலம் கடவுளின் அரசை கட்டி எழுப்புகின்றார்கள். இதனை செய்பவர்கள் பொதுவாக நம் காவல் தூதர்களாவர். இன்று நாம் கொண்டாடுகின்ற 3 முதன்மை வானதூதர்களும்
கடவுளிடம் இருந்து முக்கியமான செய்திகளையும் அருளையும் எங்களுக்கு பெற்றுத் தருகின்றார்கள். இன்றைய நாளிலே இவர்களை நாம் கொண்டாடுகின்ற போது இவர்களின் அன்பின் பாதுகாப்பில் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ்வோமாக. செபம். கடவுளின் தூதர்களே, எங்களுக்காக எப்பொழுதும் மன்றாடுங்கள். ஆமென்.